ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தடு கத்திரிக்காய் கொஸ்து நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கருத்து போயிடும், தண்ணியிலே இருக்கிறது ரொம்ப நல்லது. பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில் ரொம்ப நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் இருந்தால் கலந்து ஊற்றிக்கோங்க, இல்லை சமையல் எண்ணெய் மட்டுமே போதுமானது. வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸில் இந்த கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சிடலாம். 2 அடுப்பில் செஞ்சோம்னா 10 மினிட்ஸ் தான். இதை நம்ம வதக்கி வேக வச்சுட்டு நம்ம இன்னொரு அடுப்பில் பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கொஸ்து பொடி ரெடிமேடாக கடைகள்லேயும் கிடைக்குது, பட் நாமளே அதை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், இது மாதிரி வதக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பொடி இது வேகிறதுக்குள்ளார நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். பொடிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டை மிளகா, மல்லி, பெருங்காயம், கடலப்பருப்பு, இது 4த்தையும் தனித்தனியாக நம்ம வதக்கிக்கிட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சமாக வாட்டர் போட்டு இதை நம்ம வேக வச்சுட்டு அந்த அடுப்பில் நம்ம பொடி ரெடி பண்ணலாம் வாங்க. இதுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து தனித்தனியாக இதுக்கு தனித்தனியாக வதக்குனா தான் சரியான பதம் வரும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும்னா ஒன்றுத்துக்கு ஒரு ஹீட்டு தேவைப்படும். ஸோ அது கருகிடும் கடலப்பருப்பு. இது மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பட்டை மிளகாவை கடைசியில் போட்டு வதக்குனா பெட்டர், இல்லைன்னா காரம் நெடியேறும். ஸோ நம்ம இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு தாளிக்கிறதுக்கும் அதே எண்ணெய் சட்டிலேயே கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம் வாங்க. மிக்சியில் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணிக்கிட்டு இது கூட புளி கரைசல் கொஞ்சமாக ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி, இப்போ இதை வெந்துருச்சு இல்லைங்களா, கத்திரிக்காயும் வெங்காயம் வெந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட அந்த எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி நம்ம அதில் ஊற்றலாம். அதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்ஸு. டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடுகு பெருங்காயத்தை நம்ம இதில் போடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதிச்சா போதும். நமக்கு தேவையான கொஸ்து ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் வைக்கிற அதே கொஸ்து டேஸ்ட்டு இதில் கிடைக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் இப்படி தான் கொஸ்து பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இது எங்கள் ஃபேமிலிலேயே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் பண்ணுற கொஸ்து. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. சரியான பதத்தில் வந்திருக்குது. தேங்க்யூ.